படிக்கிற கும்பராசிக்கார பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க? இந்த 1 மாசம் சாமிக்கு விட்டுருங்க. வேற வழியே இல்ல. நம்மளும் எத்தன மாசம் தான் மேடம் நீங்க விட சொல்லுவீங்க? நானும் விடுறேன். நீங்க கேட்கறதெல்லாம் எனக்கு புரியுது. மொத்தத்துக்கே இந்த வருஷத்த தான் விடணும். ஆனா அம்மா, அப்பா கோச்சுக்குவாங்கல்ல. ஆனா ஒவ்வொரு மாசமா தவணை முறையில விடுவோம் நம்ப. அதனால இந்த 1 மாசம் வேணாம் நம்மளுக்கு. பட் ஸ்டில் 5ஆம் வீட்டு அதிபதி உட்கார்ந்திருக்கனால பயங்கரமா மூளை வேலை செய்யும் கண்ணா. உனக்கெல்லாம் அப்படியே இந்த தடவ கும்பராசிக்காரன்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே மெக்கானிக்கல் பிரெயினா இருப்பான். கும்பராசிக்கார பிள்ளைங்களும் இருக்கும். கும்பராசிக்காரவங்களுடைய பிள்ளைங்களும் அப்படிதான் இருக்கும். நம்மள படுத்துறதுக்குன்னே சில செலவுகள்லாம் வைக்கும். அதனால கும்பராசிக்கார குழந்தைங்களுக்கு இந்த தடவ வந்து மார்க் வருதோ இல்லையோ, மண்டை மூளை அதிகமா இருக்க போகுது. அதனால நீங்க அத பத்திலாம் கவலைப்பட வேணாம். வாழ்க்கைக்கு தேவை மூளை தான், மார்க் கிடையாது. சரியா? அதனால கவலைப்படாதீங்க. 20 வயதிலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு வெள்ள போர்வை, வெள்ள பெட்ஷீட்டு, இல்ல மொத்தமா வெள்ள ஃபேக்டரியவே வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்க வேண்டிய நேரமா தான் இருக்கு. கவனம், கவனம், கவனம். பேச்சுல நீங்க ஏதாவது பேசி, அவங்க ஏதாவது பேசினாங்கன்னா, கடைசியில வக்கீல் பேசுவார். அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டு 12ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள். 12ஆம் இடம் என்பது அயன சயன போகத்தை இண்டிகேட் பண்ணுது. கவனமாக இருக்கணும். ஓகே. நான் முன்னாடியே ஒரு இண்டிகேட் குடுத்துட்டேன். ஹால்ல படுக்க சொன்னாலும் படுத்தரணும். ஆஃபீஸ்லயே படுக்க சொன்னாலும் படுத்தரணும். கிளியர்? அவ்வளோதான். புரிஞ்சிச்சுல்ல? இல்லாட்டி பாஸ் பண்ணிட்டு அப்புறமா கேளுங்க.